ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ. என் பேர் ராஜி செந்தில். நான் வந்து மேக்ஸ் எக்ஸ்பிரஸ் புக்கு கிளாஸ் 7th இருக்கிற எல்லா சாப்டர்ஸையுமே வந்து சால்வ் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ வந்து நம்ம பார்ட் 2 வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இன்டீஜர்ஸ் சாப்டர் எக்ஸசைஸ் 1.1ல 6th sum. So, a taxi driver started his first trip from a taxi stand towards the south. ஸோ ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, அதுலேருந்து சவுத் டைரக்ஷனில் அந்த டாக்ஸி டிரைவர் போகிறாரு. ஹீ கவர்ஸ் 75 kilometers in this direction to reach town A. ஸோ அவர் ஆரம்பிக்கிற இடத்துலேருந்து போகிற இடம் வந்து டவுன் ஏ, அது வந்து 75 kilometersனு சொல்கிறாங்க. ஹீ ட்ராவல்டு பேக் ஆன் த சேம் ரோடு அண்ட் கவர்ட் 90 kilometers to reach another town B. ஸோ இப்போ இங்கே போயிட்டாரு. இங்கே போனதுக்கப்புறம் இங்கேருந்து திருப்பி இதே வழியாக ஆப்போசிட் டைரெக்ஷனில் வர்றாரு. ஆப்போசிட் டைரெக்ஷனில் 90 kilometers ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் அவர் ரீச் ஆகிறது வந்து டவுன் பி. ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் என்ன கொஸ்டின் அப்படின்னா, ஹவு ஃபார் இஸ் ஹீ ஃப்ரம் த ஸ்டாண்ட். ஸோ ஸ்டாண்டிலேருந்து இப்போ அவர் எவ்வளோ தூரத்தில் இருக்காரு அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ அவர் இங்கே வந்துட்டார். ஸோ ஸ்டாண்ட் இங்கே இருக்குது, அவர் இங்கே வந்துட்டார். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணலான்னா, இந்த டோட்டல் வந்து 90, ஸோ இது 75. ஸோ இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிறது அவர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஸ்டாண்ட். ஸோ 90 - 75 = 15 kilometers. ஸோ ஹி இஸ் 15 kilometers ஃப்ரம் த ஸ்டாண்ட். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இஃப் த டிஸ்டன்ஸ் டுவர்ட்ஸ் த சவுத் இஸ் டினோட்டட் பை த நெகட்டிவ் நம்பர். சவுத் அப்படின்னா இந்த டைரக்ஷன் சவுத்துன்னு வச்சுக்கிட்டோன்னா அதோட ஆப்போசிட் அது வந்து நெகட்டிவ் நம்பர்னு வச்சுக்கிட்டோன்னு வைங்க. நெகட்டிவ்னா என்னது? மைனஸில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதோட ஆப்போசிட் டைரக்ஷன் என்னவா இருக்கும்? நார்த்தாக இருக்கும். அது வந்து எப்படி இருக்கும்? பாசிட்டிவ். ஏன்னா ஃபஸ்ட்டே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், இன்டீஜர்னு அப்படி வரும்போது நடுவில் 0 இருக்குன்னா ஒரு சைடு பாசிட்டிவ் அப்படின்னா இன்னொரு சைடு நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ இஃப் த டிஸ்டன்ஸ் டுவர்ட்ஸ் த சவுத் இஸ் டினோட்டட் பை நெகட்டிவ் நம்பர், தென் ஹவு வில் யூ represent the distance traveled towards the northனா அதை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? பாசிட்டிவ் நம்பரில் தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அடுத்து, find the integer that represents the distance that traveled from the taxi stand to the town B. ஸோ இது வந்து இதே தான். ஸோ 90 - 75 15 kilometers தான் அவரோட டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ பார்க்க போகிறது 7th sum. ஸ்டேட் வெதர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து 23 - -21 = 23 + 21. ஸோ இதை இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். 23 -ன்றது ப்ளஸ் தானே ஆகிடும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ப்ளஸ் 21 இதை ரெண்டே ஆட் பண்ணோன்னா ஆன்சர் வந்து 44. அதே மாதிரி இப்போ இதை ரெண்டே ஆட் பண்ணாலும் 44 தான். ஸோ 44 = 44 ஸ்டேட்மெண்ட் ட்ரூ தான். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்த்தோன்னா 23 ப்ளஸ் ப்ராக்கெட்டில் -21. ஸோ ப்ளஸ் இன்டூ மைனஸ் எப்பயுமே வந்து மைனஸ் ஆகிடும். ஸோ 23 - 21 தான். ஸோ 23 - 21ன்னு வரும்போது ஆன்சர் வந்து என்ன ஆகும்னா 2ன்னு வரும். ஓகேங்களா? அடுத்து இங்கே -23 + 21 எப்பயுமே என்ன சொல்லியிருக்கேன், வேற சிம்பிள்ஸாக இருக்கும் போது சப்ராக்ட் பண்ணிவிட்டு எந்த நம்பர் பெருசோ அதோட சைனை வந்து போடணும். ஸோ இதில் வந்து சப்ராக்ட் பண்ணோன்னா ஆன்சர் வந்து 2, பெரிய நம்பர் வந்து 23 -2. ஸோ இப்போ இதுவும் இதை விட இது லெஸர் தானான்னு கேட்குறாங்க. ஸோ 2 இஸ் லெஸர் தான் -2வானா கிடையாது. 2 வந்து கிரேட்டர். ஏன்னா இது பாசிட்டிவ் நம்பர், இது நெகட்டிவ் நம்பர். அதனால் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். அடுத்து வந்து -5 - 6 - 7 greater than 7 - 77 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு தெரிஞ்சிடும். எல்லாமே வந்து மைனஸாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோன்னா இதை ரெண்டே ஆட் பண்ணிவிட்டு அந்த சைனையே போட்டுரும். 5 + 6 11. அடுத்து இந்த -7 அப்படியே எழுதுகிறோம். ஸோ இப்போ ரெண்டும் ஒரே சைனாக இருக்குது. அதனால் ஆட் பண்ணிவிட்டு அதே மைனஸ் சைனை போடுறோம். -18 ஆயிரும். அதே மாதிரி இது வந்து வேறு சைன்ஸாக இருக்கிறதுனால சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணிட்டு எந்த நம்பர் பெருசோ அதோடைய சைனை போடுறோம். -70. ஸோ -18 greater than -70 ஆனால் ஆமாம். ஏன்னா நெகட்டிவ் நம்பரில் வரும்போது சின்ன நம்பர் தான் எப்பயுமே பெரிய நம்பர். ஓகேங்களா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. அடுத்த சம் பார்த்தீங்கன்னா டி சம் -100 + 99 - 1 = 97 - 99 + 4 அப்படின்னு கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணோன்னா தெரிஞ்சிடும். ஸோ இந்த -100 அப்படியே எழுதிக்கிறேன். 99 - 1 வந்து 98. இப்போ இது ரெண்டும் வேறு சைனாக இருக்குது. அதனால் செப்பரேட் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சைனை போடுறோம். -2ன்னு வருது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 97 - -99 + 4. ஸோ இதை ரெண்டையும் செப்பரேட் பண்ணுவோம் அப்படின்னா 95ன்னு வருது. 99ல் வந்து இதுதான் பெரிய நம்பர். அதனால் மைனஸ் சைன் அப்படியே போடும். ஸோ இதை ரெண்டே மைனஸ் பண்ணோன்னா 2ன்னு வருது. ஸோ -2 = +2 கேட்டோன்னா இல்லை, ஃபால்ஸ். ஓகேங்களா? அடுத்த சம் வந்து 56 -
49 minus 7 lesser than 56 minus 49 minus of minus 7. ஸோ இது வந்து பார்த்தோன்னா 56 அப்படியே எழுதுறோம், இந்த மைனஸே அப்படியே எழுதுறோம், உள்ளே இருக்கிற நம்பரை சப்ராக்ட் பண்ணோன்னா 42 வருது. ஸோ 56 minus 42 14 வருது. அடுத்து வந்து 56 minus 49 7 வருது. மைனஸ் இன்டூ மைனஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ப்ளஸ்ன்னு ஆகிடும். ஸோ ப்ளஸ் 7. ஸோ 7 + 7 வந்து 14 ஆகிடும். ஸோ 14 lesser than 14 கிடையாது. ஸோ ஃபால்ஸ். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா 13 minus 31 greater than 3 minus 13 minus 31. ஸோ இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோன்னா ஆன்சர் வந்து 18 வரும். இந்த பெரிய நம்பரோடைய சைன் -18 போட்டுரும். அதுக்கப்புறம் இதை வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இது ப்ளஸ் இது மைனஸ். ஸோ இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோன்னா என்ன வரும், 10 வருது. ஸோ -10 -31 வருது. ரெண்டுமே ஒரே சைனாக இருக்கிறனால ஆட் பண்ணிவிட்டு அதே மைனஸ் சைனை போடுறோம். ஸோ -41. -18 இஸ் கிரேட்டர் தேன் -41. ஆமாம், ஏன்னா நெகட்டிவ் நம்பரில் வரும்போது சின்ன நம்பர் தான் பெரிய நம்பர். ஸோ 18 தான் பெருசு 41 விட. அதனால் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது 8th சம். ரைட் த மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இந்த ஃபாலோயிங் மேஜிக் ஸ்கொயர். ஸோ சம் கொடுத்துட்டாங்க 4 1 2 டயக்னல் மட்டும் கொடுத்துருக்காங்க, மிச்சம் எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா பாக்ஸ் போட்டுட்டு ரோஸு காலம்ஸ்னு எழுதியிருக்கேன். ஸோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக. அதே மாதிரி எதெல்லாம் மிஸ்ஸிங்கோ அதுக்கெல்லாம் ஒரு வேல்யூஸ் வந்து கொடுத்து வச்சுருக்கேன். இது எக்ஸ், இது ஒய், இது ஏபி இசட்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா டயக்னல் நமக்கு தெரியும், அதனால் இதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 4 + 1 வந்து என்ன ஆகும், 5 ஆகும். 5 - 2 வந்து 3 ஆகும். அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா. இப்போ அடுத்து இதை வச்சு தான் நம்ம எல்லா சம்ஸையுமே வந்து சால்வ் பண்ண போகிறோம். அதாவது இந்த வேல்யூஸ் எல்லாமே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து R1 எடுத்துக்கலாம். R1ங்கிறது இந்த இடதும். ஸோ 4 + x + 2 எதுலையுமே நெகட்டிவ் வேல்யூஸ் இல்லை, அதனால் எல்லாமே அடிஷன் தான். ஈக்குவல் டு 3. அப்போ 4 + 2 என்ன ஆயிரும், 6 ஆயிடும். இந்த 3 வந்து இந்த டயக்னலோட வேல்யூ. ஓகேங்களா. ஸோ இது 4 + 2 வந்து 6 ஆயிரும். ப்ளஸ் எக்ஸ் வந்து ஈக்குவல் டு 3. ஸோ எக்ஸை மட்டும் இங்கிட்டு வச்சுட்டு 3 - 6ன்னு வரும்போது ஆன்சர் என்ன பண்ணணும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணிட்டு இது ப்ளஸ் இது மைனஸ், அதனால் சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பருக்குரிய சைனை, ஸோ அதை -3 அப்படியே இங்கே போட்டுருவோம். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து இப்போ கண்டுபிடிச்சாச்சு -3. ஓகேங்களா. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோன்னா இப்போ இந்த இடத்துல 2 தெரியல. ஸோ 2 தெரியாத போது கொஞ்சம் கஷ்டம். அதனால் ஃபஸ்ட்டு இந்த C3 வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ 2 + z - 2 = 3. ஓகேங்களா. அப்போ இது என்ன ஆயிரும், 2 - 2 என்ன ஆயிரும், 0 ஆயிரும். இசட் அப்படியே போடுறோம், இந்த 3 அப்படியே போடுறோம். ஸோ இசட்டோட வேல்யூ என்னது, 3ன்னு ஆயிடுது. ஸோ இங்கே இசட்டோட வேல்யூ 3ன்னு ஆயிடுச்சு. இப்போ அடுத்து R2 எடுக்கிறோம். இப்போ இசட் வந்து கண்டுபிடிச்சாச்சு, R2 வந்து வேல்யூ 2ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அப்போ இப்போ ஒய் கண்டுபிடிக்கிறது வந்து ஈஸி. ஸோ R2வில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா y + 1 + z இசட்டுன்னே எழுதிக்கிறோம் ஈக்குவல் டு 3ன்னு. இப்போ அதுக்கு பதிலாக சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். y + 1 இசட்டுக்கு பதிலாக இங்கே 3 கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை போடுறோம். ஸோ 1 + 3ங்கிறது 4 ஆகும். ஈக்குவல் டு 3. ஸோ y = 3 - 4. இந்த +4 வந்து அந்த சைடு போகும்போது அது -4 மாறிடும். ஸோ இதை சப்ராக்ட் பண்ணோன்னா பெரிய நம்பரோட சைன் வந்து நெகட்டிவ். ஸோ -1. ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து -1. அடுத்து C2 இந்த வேல்யூ x + 1 + b இதை அப்படியே எழுதிக்கிறோம் ஈக்குவல் டு 3ன்னு. எக்ஸை வந்து ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிட்டோம் -3ன்னு. ஓகேயா. ஸோ -2 -3 + 1ங்கிறது -2 ஆயிடுது. ப்ளஸ் b = 3. ஸோ b = இந்த -2 அந்த பக்கம் போகும்போது +2 ஆயிடுது. ஸோ பியோட வேல்யூ வந்து 5 ஆயிடுது. ஓகேங்களா. அடுத்து இன்னும் C1 மட்டும் தான் பாக்கி. இது 4 + y + a பாருங்க, 4 + y + a = 3. ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். 4 + y + a = 3. ஒய்யோட வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் -1ன்னு. ஸோ 4 - 1 + 8 = 3. ஸோ 4 - 1 வந்து 3 ஆயிரும். ப்ளஸ் a = 3. இந்த +3 அந்த சைடு போகும்போது -3 ஆகும். ஸோ ஏவோட வேல்யூ வந்து 0. அவ்வளோதான். இதை எல்லாத்தையும் நம்ம இங்கே கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதான் ஆன்சர். நம்ம பார்க்க போகிறது பி சம். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்கொயர் பார்த்தோம், இப்போ அதிலே பெரிய ஸ்கொயர். அவ்வளோதான். நீங்கள் இதில் எதுக்குமே பேனிக்காகவே வேணாம். இதெல்லாம் பார்த்துட்டு பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு ஒன்றுமே கிடையாது. நம்ம தெளிவாக எழுதி பண்ணோன்னா ஆன்சர் ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ ரோஸ்னு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, சைட்ஸில் காலம்ஸ்னு மார்க் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துலலாம் வேல்யூஸ் இல்லையோ அதுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆல்ஃபபெட்ஸை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படினாலும் இந்த டயக்னல் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த டயக்னலை வச்சு தான் நம்மளால் ஆன்சரே கண்டுபிடிக்க முடியும். ஸோ டயக்னல் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது அந்த சயின்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 25ன்னு வருது. இங்கே பாருங்கள், 9 - 3 + 5 + 13 + 1. ஓகேங்களா. இது எல்லாத்தையும் இது பண்ணோன்னா என்ன வருதுன்னா 6 + 19 = 25. ஸோ இந்த 25 வச்சு தான் நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாமே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கோம், R1 வந்து எடுத்திருக்கோம். R1னா இது அப்படியே எடுத்திருக்கோம். ஒரே ஒரு சிங்கிள் வேல்யூ இல்லாததை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 9 + 16 - 7 + x + 7 = 25.
ஓகேங்களா? இப்போ நமக்கு இதில் பார்த்த உடனே தெரியுது -7ம் +7ம் என்ன ஆயிரும் 0 ஆயிடும். இந்த 9ம் 25ம் என்ன ஆயிரும் 25 ஆயிரும். சரிங்களா? ப்ளஸ் x ஈக்குவல் டு 25. ஸோ இந்த 25 அந்த சைடு போகும்போது என்ன ஆயிரும் -25 ஆயிரும். ஸோ ஆன்சர் வந்து 0. ஓகேங்களா? இப்போ அதே தான் இங்கேயும் எழுதியிருக்கேன். C3 அப்படின்னு போட்டு. ஸோ நம்ம இந்த ஆர்டர்லேயே போகலாம். இதில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்த R2ஓட வேல்யூஸ் வந்து பாருங்க 15 -3 +5 +6 +8. சரிங்களா? இதை தான் அப்படியே இங்கே எழுதியிருக்கேன். ஈக்குவல் டு 25ன்னு எழுதியிருக்கேன். ஸோ 15 - 3 என்ன வரும் 12 வரும். +y +6 +8 வந்து 14 ஆகுது. ஈக்குவல் டு 25. ஸோ 26 இதை ரெண்டே ஆட் பண்ணோம்னா 26ன்னு வருது. +y ஈக்குவல் டு 25. இந்த 26 அந்த சைடு போகும்போது -26 ஆகுது. ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து -1. அடுத்து R4ஓட வேல்யூ எடுத்திருக்காங்க. ஏன்னா இதில் வந்து 3 தெரியாமல் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் இதை விட்டாச்சு. இப்போ அடுத்து இந்த இதை எடுத்துக்கலாம். இதை கடைசியில் சால்வ் பண்ணிக்கலாம். R4 எடுத்தோம்னா 2 + 4 + 11 + 13 + D. ஓகேங்களா? இதை தான் அப்படியே இங்கே எழுதியிருக்கேன். ஈக்குவல் டு 25. ஸோ 6 + 24. ஸோ 2 + 4 தான் 6 ஆகும். 11 + 13 வந்து 24 ஆகும். ப்ளஸ் D ஈக்குவல் டு 25. ஸோ 30 + D ஈக்குவல் டு 25. ஸோ டியோட வேல்யூ 25 - 30னா D இந்த 30 வந்து இந்த சைட் போகும்போது -30 ஆயிடுது. ஸோ D வந்து 5. ஏன்னா 25 - 5னா என்னன்னு சொல்லியிருக்கேன் 5. 30 தான் பெரிய நம்பர். ஸோ அதோட சைன் அப்படியே போடணும். ஸோ டியோட வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து C4. இப்போ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா R5ல என்ன பிரச்சனைனா ஈயும் தெரியாது எஃப்பும் தெரியாது. அதனால் இதை இப்போ விட்டுட்டு அடுத்து வந்து C4க்கு போகலாம். இதில் வந்து ஒரு வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா எக்ஸோட வேல்யூ ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 0 அப்படிங்கிற கண்டுபிடிச்சிட்டோம். அதனால் இதை வச்சு இந்த Cயை முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த C4 கண்டுபிடிக்கிறோம். ஸோ x + 6 + C + 3 13 - 6 ஈக்குவல் டு 25. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 0 போடுறோம், 6 போடுறோம். C 13 - 6 ஈக்குவல் டு 25. ஸோ 6ம் -6ம் என்ன ஆயிரும் 0 ஆயிரும். ஸோ C + 13 தான் இருக்கும். இந்த +13 அந்த சைடு போகும்போது -13 ஆகும். ஸோ Cயோட வேல்யூ 12ன்னு ஆயிரும். ஓகேங்களா? இப்போ அடுத்து C3ங்கிறது இந்த வேல்யூ. இதில் வந்து நம்ம ஏற்கனவே y கண்டுபிடிச்சிட்டோம் -1ன்னு. அதனால் இதை எழுதுகிறோம். ஸோ -7 + y +5 +11 +f ஈக்குவல் டு 25. ஸோ இதில் -7 ஒய்க்கு பதிலாக -1 சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். +5 +11 +f ஈக்குவல் டு 25. ஸோ இதை ரெண்டே ஆட் பண்ணிவிட்டு அதே சைனை போடணும். -8ன்னு இதை ரெண்டே ஆட் பண்ணிட்டு அதே பாசிட்டிவ் சைனை போடணும். இப்போ இது ரெண்டுமே வேறு சைன் இருக்கிறனால சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைனை போடுறோம். ஸோ +8 ஈக்குவல் டு 25. ஸோ இந்த +8 அந்த சைடு போகும்போது -8 ஆயிரும். ஸோ f வந்து 25 - 8. எஃபோட வேல்யூ 17. ஓகேங்களா? அடுத்து வந்து C2வை வந்து இதை கண்டுபிடிக்கிறோம் இந்த B வேல்யூவை. ஸோ 16 -3 + B + 4 + 10. ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். இதை எழுதிட்டு ஈக்குவல் டு 25ன்னு போட்டிருக்கேன். ஸோ 13 + B + 14 ஈக்குவல் டு 25. 16 - 3 13 ஆயிரும். இதை ரெண்டே ஆட் பண்ணால் 14 ஆயிரும். ஸோ இது ரெண்டையுமே இப்போ ஆட் பண்ணால் 27 ஆயிரும். ப்ளஸ் B இந்த +27 அந்த சைடு போகும்போது -27 ஆகும். இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணோன்னா ஆன்சர் வந்து 2. 27 பெரிய நம்பர்னால நெகட்டிவ் சைனை இங்கே போடுறோம். அடுத்து R5ல இப்போ EF இதில் வந்து நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நமக்கு F தெரியும். இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா 17. ஸோ அதை வச்சு இந்த R5ல ஈயை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ E + 10 + F - 6 + 1 ஈக்குவல் டு 25. பயப்படாதீங்க என்னமோ சொல்கிறேன்னு. இதில் இருக்கிறது தான் நான் அப்படியே சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ E + 10 + Fக்கு பதிலாக இந்த 17 சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். -6 + 1ங்கிறது 5 ஆயிரும். -5 ஆயிரும் ஈக்குவல் டு 25. அடுத்து இதை ரெண்டே ஆட் பண்ணோன்னா 27ன்னு வரும். -5ன்னு வரும். 25ன்னு வருது. ஓகேங்களா? அடுத்து E + இதை ரெண்டே மைனஸ் பண்ணால் 22 ஈக்குவல் டு 25. இந்த 22 அந்த சைட் போகும்போது -22 ஆகும். ஸோ E ஈக்குவல் டு 25 - 22 ஈக்குவல் டு 3. அடுத்து ஈயோட வேல்யூ 3ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ மிச்சம் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா காலம் 1 தான். இந்த ஏயை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 9 + 15 + A + 2 + E அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். 9 + 15 + A + 2 + E ஈக்குவல் டு 25. ஸோ 9 + 15 + A இது வந்து ஈக்கு பதிலாக 3யை சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். அடுத்து 9 + 15 24 ஆயிரும். 2 + 3 வந்து 5 ஆயிரும். அடுத்து இதை ரெண்டே ஆட் பண்ணோன்னா 29 ஆயிரும். ப்ளஸ் A ஈக்குவல் டு 25. ஸோ A ஈக்குவல் டு 25 - 29. ஸோ இதை ரெண்டே சப்ராக்ட் பண்ணோன்னா -4. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வேல்யூஸாக வந்து போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை போட்டுட்டு அடுத்து அதை அப்படியே பாக்ஸில் ஃபில் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். The students of a school have to submit their maths assignment every Monday. The teacher awards 2 marks if a student submits the assignment on Monday and reduces 1 mark for the late submission. ஸோ கரெக்டாக மண்டே அன்னைக்கு சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா 2 மார்க் கொடுப்பாங்களாம்.
அப்படி இல்லை கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அடுத்த நாள் சப்மிட் பண்ணாங்கன்னா கூட 1 மார்க் தான் கொடுப்பாங்க. ஸோ இதான் கான்செப்ட். ஸோ இதை வச்சு 2 கொஸ்டின் இருக்குது. அதுலேருந்து எப்படின்னு கேல்குலேட் பண்ணலாம். ஃபைண்ட் த மார்க்ஸ் அவார்டட் டு த ஃபாலோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப்டர் 4 வீக்ஸ். ஸோ 4 வீக்ஸ்க்கு அப்புறம் எப்படிங்கிறது. ஸோ இந்த தானியா அப்படின்ற பொண்ணு சப்மிட்டட் ஹர் அசைன்மெண்ட் த்ரைஸ் ஆன் மண்டே அண்ட் ஒன்ஸ் ஆன் டியூஸ்டே. ஸோ 4 வாரத்தில் 3 வாரம் வந்து அவங்க மண்டே அன்னைக்கு சப்மிட் பண்ணிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு 2 மார்க்ஸ் வந்து கிடச்சிருது. ஸோ 3 வீக்ஸ் 2 மார்க்ஸ்ன்றனால 6 மார்க்ஸ். கடைசி ஒரு வாரம் மட்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா டியூஸ்டே சப்மிட் பண்ணிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு 1 மார்க் தான் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இதை 2 ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 7 வரும். ஸோ இவங்களோட தானியாவோட டோட்டல் மார்க்ஸ் வந்து பார்த்தோம்னா 7. ஓகேங்களா? அடுத்து விவேக் சப்மிட்டட் ஹிஸ் அசைன்மெண்ட் த்ரைஸ் ஆன் டியூஸ்டே அண்ட் ஒன்ஸ் ஆன் மண்டே. ஸோ லேட் சப்மிஷன் ஒரு நாள் கழிச்சினாலே என்னன்னு சொல்லியிருக்கோம் நம்ம இங்கே 1 மார்க் தான் கொடுப்பாங்க. ஸோ 3 தடவை அவன் டியூஸ்டே தான் சப்மிட் பண்ணியிருக்கான். அதனால் அவனுக்கு வந்து 1 மார்க் தான். ஸோ 3 × 1 3 மார்க்ஸ். ஆனால் கடைசி வாரம் மட்டும் மண்டே அன்னைக்கு சப்மிட் பண்ணிட்டாங்க. அதனால் 2 மார்க்ஸ் வந்து கிடச்சிருது. ஸோ 2 மார்க்ஸ். ஸோ 3 + 2 வந்து 5 மார்க்ஸ் ஃபார் விவேக். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 1.1 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம முடிச்சாச்சு. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு என்னோடய மெயில் ஐடிக்கும் இல்லைன்னா ஃபேஸ்புக் மெசஞ்சரில் வந்து நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். யூடியூப்பில் கிட்ஸுக்கு மேக் பண்ணுறனால அவங்களே ஆட்டோமேட்டிக்காக அதை டிசேபிள் பண்ணியிருக்காங்க. அதனால தான் கமெண்ட்ஸ் வந்து டிசேபிள் ஆகிருக்கு. என்னாலேயும் ஒன்றுமே பண்ண முடியல. அதை உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நம்ம பார்த்த இந்த சம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீ பிடிஎஃப்ஸாக என்னோடய வெப்சைட்லேயே இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா படிங்க. தேங்க்யூ.